எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கான காலை வேலைக்கு தான் பார்க்க போகிறீங்க எங்களோடது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரமே இருந்துச்சு, நான் கோலம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க. இப்போ சீசன் இல்லைங்களா, இந்த பட்டாணி பாருங்கள் அப்படியே செடியில் பறித்த உடனே கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் கையோட வாங்கிட்டு வந்துருந்தோமா, இதெல்லாம் உரிக்கிறதுக்கே நேரமாகும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக இருந்துச்சு, கோலமெல்லாம் போட்டுட்டு வந்து நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன் எங்கள் புல்லில். சரி உட்காந்து வந்து இதை உரிக்கலாம். நீங்கள் பாருங்க, இருங்க நார் இருக்குது யாருங்க, நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. இது கடையில் வாங்கினா இல்லை சாயம் கட்டிடுறாங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க, இந்த கலருக்கும் அந்த கடையில் 5 ரூபா 10 ரூபா பேக்கெட் விற்கிது பார்த்திங்களா, அதோட கலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியும். அவங்க வந்து கலர் போட்டு விற்கிறாங்க, பச்சை கலர் சாயம் போட்டு விற்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சீசன் இல்லாத டைமில் நம்ம அந்த மாதிரி வாங்குறோன்னு வைங்களேன், அதை வாங்கி அந்த தண்ணியில் போட்டு சரி கழுவிட்டு அந்த கலரெல்லாம் கழுவிட்டு பண்ணலான்னாலும் தண்ணியில் போகிறதே கிடையாதுங்க அந்த சாயம். அது அப்போ வந்து வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அப்புறம் எவ்வளோ கெட்டது. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி சீசன் கிடைக்கும் போது வாங்கி, சீசன் இல்லாதப்ப அந்த காய வச்சு விற்பாங்க பார்த்திங்களா, அந்த பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஊற வச்சு அப்படி கூட சமைச்சிக்கலாம். நல்லா அங்கே யாருங்க பெரிய பெரிய முட்டு, பெரிய பெரிய பட்டாணி. இதை விட பெரிய பட்டாணி இங்கே இருக்குது, ஆனால் நீ தான் போட மாட்டேங்கிற. இது இந்த பட்டாணி, அந்த பட்டாணி வந்து அப்படியே போட்டு செய்யக்கூடாது. இதுவும் பட்டாணி மேலே தான் இருக்குது. கம்முன்னு பொறிச்சு பாக்கெட்டில் போட்டு விற்றா வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க, ஏன் வாங்க மாட்டாங்க. அந்த சைடு நிறைய இருக்குது. ஏன் இந்த கையில் டீயை கீழே வச்சுட்டு தான் பண்ணுறது, ஒரே கையில் டொனக்குன்னு இருக்கிற. இந்த டீ ஆல்ரெடி இப்போவே பச்சை தண்ணியாட்ட ஆயிடுச்சு. அப்படி யாரும் உன்னை குடிக்க சொன்னா? கொஞ்சோண்டு தான் இருக்கு, கூட கீழே ஊற்றிடலாம். அப்புறம் கேஸ் வீணா போயிடும்ல இவ்வளோ நேரம். கேஸில் வச்சு எடுத்தாந்து நான் கீழே ஊற்றுறதா? இப்படித்தான் நம்மளுக்கு உடம்பு போடுறது தான். சாப்பாடு வீணா போயிடும் எல்லாத்தையும் உள்ள தள்ளி. அது வேற உண்மைதான். முடிஞ்சிடுச்சா? நல்லா ஜாலியாக இருக்குதா, என்ஜாய் பண்ணி போய் என்ற மாதிரி இருக்குது. இது உண்மையா இந்த அதுவும் இந்த காலையில உட்காந்துட்டு இந்த வேலை செய்யறது நல்லா இருக்குது. எனக்கு இதை பார்த்தா இதை உட்காந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் 8 மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் பரபரன்னு தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது எல்லாம் அப்படிதான். ஐயோ நேரம் ஆயிடுச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த மசால் பூரி தான் ஞாபகம் வருது. பட்டாணி ஆமா, சுண்டைக்காய் மாதிரியே தான் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் பட்டாணிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. ஆமாம், இதில் ப்ரோட்டீனும் அதிகம், டேஸ்ட் ஆக்கிரும். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா பட்டாணி, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து இப்படி பெருசாக இருக்கும். ஆமாம், அந்த மளிகை கடையில் இருக்கிறக்கா தானே சொன்னாங்க. என்னமோ உனக்கு பரம்பரையாக எடுத்துட்டு இருக்கிறோம். அட மளிகை கடைக்காரக்கா, பூவு மல்லிகை கடைக்காரக்கா என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து எல்லாத்துட்டையும் சொல்றேன். இவருக்கு உடனே பொறுக்காது, இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றா. இவளுக்கே தெரியாது, ஒட்டு கேட்டு தான் வந்தா. என்னடா சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரியே சொல்றாளேன்னு பார்த்தேன். நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்றதுனால தப்பு கிடையாது. அவ்வளோதாங்க, உரிச்சு முடிச்சாச்சு. 1/4 கிலோ பட்டாணி வாங்கிட்டு வந்தோம். இங்கே வருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உரிச்சம் பார்த்தீங்களா, இந்த வேஸ்ட் வந்து அதில் போட்டுக்கலாம். வாங்க, சவ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மேராக்காய் அப்படியே இறச்சி எடுத்துக்கும். அப்படியே இறச்சி விட்டோம்னால எல்லா செடிக்கும் உரமாயிடும். போட்டுரு. வெங்காயம் தக்காளி எது வந்து அரிஞ்சாலும் அப்படியே கொண்டு வந்து செடியில் அப்படியே மேலே போட்டு விட்டுறது. ஏன்னா மண் நிறையா இருக்கிறனால அப்படியே மக்கிக்கும். சரி, இது இங்கே இருக்கட்டுமா? நான் போய் வெஜிடபிள் பிரியாணிக்கு காய் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். என்னைக்கு காயுது பூனை, எதுக்கு காயுது? வெஜிடபிள்லாம் நீ திங்க மாட்டேன். நம்மளுக்கு விட்டா திங்கும், தேங்காய் திங்கிறதுல திருடி. ஆமாங்க, இந்த பூனைங்க பண்ணுற அநியாயம். நான் ஏதாவது காய்க்கு இது
குழம்புக்கு தேங்காய் ஆட்டி வச்சுட்டு சரி கையோட வணக்கும் போது காய்க்கு பொரியலுக்கு கடைசியாக தேங்காய் போடுவோம் பார்த்தீங்களா, திருவி அங்கே வச்சுட்டு வந்தோம்னா நம்ம வேலை முடியட்டுன்னு ஒரே இது மூட்டா திருவி வச்சுட்டு வருவோம். இதுங்க தின்னுறதுங்க வந்து 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 தின்னு வச்சிருக்கு. நீ பழக்கிறதா பூனைக்கு எதை கண்டாலும் வச்சு நான் பாவம் என் ரூட்டுக்கார சந்தேகப்பட்டுட்டேன். இவரு எடுத்து தின்னு போட்டாருன்னு எதுனாலும் இவர் தின்றுவாருங்க அப்படின்னு சந்தேகப்பட்டனா அதோட நிறுத்துறி. அதென்ன எதனால எடுத்துட்டு அதுக்குன்னு ரிமோட்டு இந்த செருப்புல எடுத்து கடிச்சிட்டு வந்துருக்கான் சாப்பாடு விஷயத்துல. அப்ப மனுஷன் நேத்து தானே அந்த வீடியோல சொன்னேன், மனுஷங்கிறது இது சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் திங்கிறதுக்கு தான் பிறந்ததுன்னு. திருடி திங்க கூடாது. திருடி திங்கன்னா பக்கத்து வீட்டுல போய் திருடுதீங்க, நம்ம வீட்டுல திங்க கூடாது. நான் திங்கவே இல்லடி, பூனை தாண்டி தின்னுச்சு. அது பூனை தின்னுச்சுங்க. சிசிடிவி மாட்டு வீட்டுல அன்னைக்கு வந்து பூனை தின்னுச்சுங்க. அதுக்கு முன்னாடி என் ரூட்டுக்கார் தின்னுருக்காரு. அது வந்து வேஸ்ட் ஆயிருந்தா. இது என்ன வம்பு, நான் வேஸ்டா இங்க ஒரு கிழக்க வெளுத்துருச்சு பாரு மேல சூரியன். நான் வச்சிருப்பேன் நாங்க வேஸ்டா போறத. அப்படி ஒரு நினப்பு தான். சரி நீ கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன், நீ அதுலயே எவ்வளவு கிராம் திரி வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருக்கிற. ஆமா அப்புறம் நான் அளவு நான் கண்ணுலயே வந்து கணக்கெடுப்பேன். குட்டு குட்டா இருக்கிற தின்னுட்டு அதுங்க பரப்பி பாத்தீங்களா, கண்ணுலயே கணக்கெடுப்பிய. நான் குட்டு குட்டா இருக்கிறத தின்னுட்டு அப்படியே பரப்பி விட்டு வந்தேன், நீ அதுலயும் வெயிட் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிற. முழி எப்படி முழி வச்சு கண்டுபிடிச்சா அதுதான் கண்டு தப்பிக்க முடியறதில்ல. கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம்னா நல்லா இருக்கும், எரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லு. அப்படியும் வச்சுக்கலாம். ஒன்று சொன்னால் இவர் பாருங்க ஒன்று சொல்கிறாரு. உண்மையை தானே சொன்னேன், எனக்கு தெரியாதா? 8 வருஷமா குடும்பம் நடத்தியாச்சு. கல்யாண நாள் எப்போ சொல்லுங்க? கல்யாண நாள் ஆவணி. இரு சொல்றேன். ஆணி ஒண்ணா ஆவணி ஒண்ணா சொன்னாரு. இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் பதிலா பாருங்க. ஆவணி 2016 17 16ல கல்யாணம் ஆச்சு. இருடி நானே சொல்றேன். எப்ப நாளைக்கு சொல்லிடுவீங்களா? சரி நான் பொங்கலா இரு. ஆவணியா ஆவணி 1ஆம் தேதியா? ஆவணி 1ஆம் தேதி. இது மார்கழி. ஆவணி 1ஆம் தேதி தானே? ஆவணி 1ஆம் தேதி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு இங்கிலீஷ் ஆவணி 1ஆம் தேதி என்ன இங்கிலீஷ் நாள் வருதோ அதான். தமிழ் தானே நம்மளுக்கு முக்கியம். ஆங்கிலத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறாய், அறிவு இருக்கிறதா? தமிழ் பற்று இல்லாத ஆள் நீ. அதுக்கு இப்படி எல்லாம் சமாளிக்கலாமா? ஆவணி தமிழ்ல சொல்றேன்னா போதாதா? அது என்ன உனக்கு எல்லாத்துலயும் இங்கிலீஷ்ல சொன்னா அடுத்தது கன்னடத்துல கேட்ப. 8 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்களே சொல்லுங்க. 8 வருஷம் நான் தமிழ்ல தான் பேசி நடத்தினேன், இங்கிலீஷ்லயே பேசினேன். பேசுறா பாரு பேச்சு. காலங்காத்தால வாய்க்குள்ள குச்சி விட்டு கிளறிட்டு. இவ்வளோ பெரிய குண்டா, 5 பேருக்கு இவ்வளோ பெரிய குண்டாவாக நினைப்பீங்க. இந்த குண்டா தான் இருக்குது. பிரியாணி போசி ஒன்று வாங்கணும், அந்த அழகாக இப்படி இருக்கும்ல, அது ஒன்று வாங்கி அது அழகாக வாங்கணும்னா அழகாக டேஸ்ட்டாக வருங்கிற. இல்லை இதுலேயும் வரும். நான் நினைச்சா எல்லாத்துலேயும் வரும். அடுப்பு விறகடுப்பில் வைக்க போகிறங்காட்டி சாம்பல் பூசிக்கலாம். எப்படியும் அப்புறம் இல்லைன்னா நாம தான் விளக்கிட்டு கிடக்கணும் முக்கி. இது பூசினோம்னா கொஞ்சம் நமக்கு விளக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீ போட்டு தேய்க்கிற மறுக்கா தண்ணி ஊற்றுற இடத்துக்கு போகுது, மொடி கலந்துட்டு வந்துடுது. சரியா போகுது. பாத்திரம் பெருசா இருக்குதுல, அப்புறம் நான் என்ன பண்றது? தண்ணி ஆஃப் பண்ணணும், கீழே தண்ணி ஒழுகிட்டே டடக்கு. அது அப்புறம் தண்ணி சாம்பலுக்கு தண்ணி வேண்டாமா? தண்ணி வேணும்ண்ணா. ஓகே இப்போ ஓகே தான். வெயிடி வச்சா தானே தெரியும், வைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இல்லை பீக்கே இல்லைன்ட்டு. எப்போ எப்படி வைக்கிறது? அதெல்லாம் என்னோட பயிர்லேயே வந்து ஆவியாக போயிரு பண்டு. உங்கள் பயிரா? நான் மற்ற வச்சு என் பேர் இங்கேருந்து பார்த்தா அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்லா தெரியும். இப்பவும் தெரியுது ஐஸு, உனக்கு கண்ணு டிம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தெரியல பாரு. வேணா சொல்லு, உனக்கு வந்து இந்த கல்லெல்லாம் தெரியுதா? உன் ரைட்டுக்கு அதுதான் தெரியுது. இந்த கல்
பெருசா வளர்ந்துட்டாராமா. உங்களை யார் பனைமரத்துல பாதி ஒசரத்துக்கு வளர்க்க? பனைமரத்தில் பாதி வசரம் எவ்வளோ ஹைட்டு தெரியுமா இருக்குது? கொஞ்சம் வளர்ந்துருந்தீங்கன்னா பனைமரத்துல பனங்காய் அப்படியே பொறிச்சிருக்கலாம். ஆளுட்ல பொறிக்க இல்லை நீ அடிக்கடி நொங்கு கேப்பின்னு தான் நான் வளரல. இந்த மரத்தில் ஒரு கரையான் எப்படி ஏறிடுச்சுன்னு என்ன பார்த்துட்டு இருக்கிற? கிளீஸு பிரியாணி செஞ்சால் திங்கலான்னு பார்த்துட்டு இருக்கு. வேற என்ன பார்க்குது? அது இங்கே வேறு நான்வெஜ் பிரியாணிலாம் கிடையாது, காய் போட்டு பண்ணுற காய் பிரியாணி. காய் பிரியாணி எந்த பிரியாணி? தேங்காயே திங்குது. அது ஒரு வெஜ்ஜு மீல், வெஜ்ஜு அனிமல். ஆனால் நேற்று எழுதி நின்றுருந்துச்சு. சரிங்க, அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குங்க. அது காயறதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் பொரிச்சுக்கலாம் வாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க அங்கங்கே. அப்பப்போ 2 பொரிச்சுக்கிறது. அடுத்து வந்து புதினா பொரிச்சுக்கலாங்க. நல்லா புதினா வந்து தளைஞ்சிட்ருக்கு. நல்லாவே தலை அப்பா மணக்குது. கிள்ள அப்படியே மனம். ஆமாம், போதுமா? இங்கே எல்லாமே நம்ம தோட்டத்து இதெல்லாம். சரி, இனிமேல் போடலாங்க. என்ன காஞ்சிருக்கும். ஸ்பூனோட போட்டுறது வேற இங்கே வச்சுருக்கேன். இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தில் தொடச்சிக்க தள்ளாதீங்க. எல்லாம் ஒட்டுக்கா கலக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் ஒட்டுக்கா பண்ணுறது தானடி. என்னடி? சரி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து பிரியாணிக்கு போடுறதெல்லாம் ஏன் போட்டுக்கலாங்க. வெடிக்குது. வெங்காயத்தை கொட்டிக்க. நல்லா எண்ணெய் சூடாக இருந்தங்காட்டி வெங்காயம் பாருங்க போட்டோன்னே சீக்கிரம் வரணும். தக்காளி கொட்டிக்கலாம். நம்ம பறிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, கழுவி கொண்டு வந்துருக்கங்க, போட்டுக்கலாம். வெட்டதான் இல்லையா? கொஞ்சம் எனக்கும் தள்ளி நிலங்க வெடிக்கும். வெடிக்குமா? ஆமாம், வெட்டாமல் போட்டோம்னா வெடிக்கும். அடுத்து வந்து நம்ம தோட்டத்து புதினா வந்து பறிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஆஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கழுவிட்டீங்களா? கழுவிட்டு இந்த கட்டப்படிங்க. அடுத்து நம்ம கொத்தமல்லி கீரை ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு அப்படியே. ஆமாம், அடுத்து என்ன? ஹிமாலயன் சால்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்னடி ஐஸ் கட்டி மாதிரி வச்சிருக்கிற? அது அந்த ஃப்ரீசர் கடையில் ஒரு ட்ரே இருக்கும்ல, ஆமாம், அதில் வைப்பேன் எப்பவும். அதில் வச்சங்காட்டி இப்போ கட்டி ஆயிடுச்சு. உடச்சி தான் போடணும். இப்படி அப்பப்போ வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி நிறையா ஒட்டுக்கா
இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வாங்கி அரைச்சி வச்சுக்குவேன். கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்குறதுல அது நல்லது கிடையாது இல்லைங்களா, அதனால் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது. இப்படி அரைச்சி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அது இப்போ பழி வாங்கிடுச்சு. பழி வாங்கலை, அதையும் நம்ம வாங்கிட்டோம். போதுமா இல்லை என்ன? அதுக்கு அப்படியே டப்பாவோட கொட்டிட்டு போகிறது. அவ்வளோத்தையும் போடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ மீதியாக இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு மற்றதை அப்படியே கொட்டிருக்கலாமே. எங்களுக்கு நாங்களாம் கண்ணில் தான் அளவு தெரியும். அவ்வளோதான். இந்த கரண்டி கூட நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நீ போய் இந்த இதெல்லாம் எடுத்துட்டா காயம். அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டு நல்லா ஓட்டி விட்டாச்சு. இனி நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணி வந்து போட்டுக்கலாம். அடுத்து காய் பிரியாணிக்கான காய் ஓட்டுறனாயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர்லேயே குட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நான் உள்ள வீட்டுக்குள்ளேயே சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக போட்டுக்கணுங்க. ஏன்னா காய்கறி எந்த அளவுக்கு வந்து நல்லதோ அதை விட அதிகமாகவே இது நல்லது. இதுதான் வந்து புரோட்டீன் பாம். இது இருக்கிறதுல அதிக ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆமாம், கணக்காக இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறப்ப அப்புறம் எப்பயாவது ஒரு நாள் தனியாக வந்து கறி மாதிரி வறுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த பிரியாணி மசாலுக்கான தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் பிரியாணி மசாலாவும் தான் போட்டு கிளறி விட்டுருவேங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. கொதிச்சுட்ருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு அரிசி போட்டு கிண்டிட்டு அப்புறம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு. நேரம் ஆயிடும். ஆமாம், இதுக்கு மேலே எப்படி நேரம் எந்திரிக்கிறது? பேசாமல் நைட்டு தூங்காமல் சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம் பண்ணுறது. நைட்டே சாப்பிட்டு படுத்துருவோமே நம்ம, அப்புறம் மோடி காற்றுல எழுந்திரிச்சு மோடி செய்யணுமே. நம்ம தான் நாங்கள் தான் சாப்பிட்ருவோமே. கலரை பாருங்க எப்படி இருக்கு, சாப்பிடலாம் தோணும். சரி, இதுங்க தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி ஊற்றுட்டா? ஊற்று. உப்பு போடணுமா அந்த மேலே? உப்பு போடவே இல்லை இவ்வளோ நேரம். கடைசியாக தாண்டி உப்பு போடணும், அது தெரியாது உனக்கு? முன்ன பின்ன பிரியாணி செஞ்சுருந்தா பரவாயில்ல. இவ்வளோ நேரம் அங்கேயும் இங்கேயும் ஒரு 10 நேரம் நடந்ததில் உப்பையவே மறந்துட்டேங்க. இவர் சொல்லலைன்னா நான் உப்பே போட்டிருக்க மாட்டேன். உப்பில்லா பிரியாணி தான் தின்றுக்கணும். இதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் செப்பு கூடயே இருக்கணுங்கிறது. பண்டு நீங்கள் பிரியாணியில் பெரிய செப் இப்படி இந்த சைக்கிளில் சுற்றணும். ஆமாம், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட். 3 சுற்று இப்படி 3 சுற்று அப்புறம் இப்படியா? அப்படி போட்டீங்கன்னா அப்புறம் உப்பு இல்லாத பிரியாணி தான். நீங்கள் பிரியாணியில் பெரிய ஆளுங்க, நானே பார்த்துருக்கீங்க. சரி, அப்புறம் தான் அவர் வாய் உனச்சோன்னு தின்னீங்களா? சூப்பராக இருந்துச்சு. கல்லுப்பு நீ என்கிட்ட பேசிட்டு அள்ளி வீசிட்டு இருக்கிற தூளுப்புன்னு நினச்சிட்டு அது கசக்க போகுது. கரெக்டாக தான் போட்டியா? நீங்கள் பிரியாணியில் பெரிய செப். கரண்டி எங்கே போட்டுருக்குற நீ, எப்படி எடுக்கிறது? நீங்கள் பிரியாணியில் பெரிய செப்புனாலே உப்பு கிப்பெல்லாம் எங்கள்கிட்ட தான் கேட்பீங்க. சரி தெரியுதா? தெரியல, உப்பு மறந்துட்டீங்களா? கரைஞ்சிருச்சு உப்பு. இந்த வாய்க்குன்னு குறைச்சலே கிடையாது. அப்புறம் இல்லை வாயிலன்னா உன்னையில சமாளிக்க முடியுமா? அவ்வளோதாங்க. தண்ணியெல்லாம் வற்றி இந்த அரிசியும் இதுவும் வந்து ஒரே மாதிரி வந்துச்சுங்க பாருங்க. இப்படி இருக்கும்போது தம்மு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, தம்மு போட்டுட்டோம். இனி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் விட்டோம்னாலே போதும், நல்லா தம்மு கட்டிக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வந்து ஒரு 20 நிமிஷம் பக்கம் இருக்கும் தானே ஆயிடுச்சு. நீ வந்து எடுத்துடலாம். மேலே சுட்டுச்சா? இருங்க பார்த்து. இந்த பக்கம் கொல்லி மேலே விழுந்துடும். பார்த்து சாம்பல் உள்ள விழுந்துடாம. வருது
சுற்றுலா கீழே பாரு. அங்கே போயிடுவாங்க. இங்கே வருங்க சோறு மேலே அப்படியே விரைச்சி விரைச்சி எழுந்திரிச்சிட்டு பார்த்துறீங்களா, அதுதான் வந்து தம் பதம். இங்கே இருங்க, அந்த சோறு மேலே அப்படியே இருக்கு பாருங்க விரைச்சி. சூப்பராக இருக்குல்ல? உடைக்கலாமா? உடைக்கலாம். ஆஹா, அருமையாக இருக்கே. வெந்துருச்சுதான். பரவாயில்ல, அடி பிடிக்கல. அடி பிடிக்கல, இதான் அடியில் பிடிக்கல. சரி, இந்தியாவுக்கு மேலே போட்டு கொடுத்துருவோமா? இந்த காயெல்லாம் இருக்க மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. நான் முட்டை எடுத்துட்டு வா. நாளைக்கு சாப்பிட்டோமா? இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழங்க. ஆரஞ்சு பழம் கொஞ்சோண்டு கேக் கேட்டா, சரி அதனால் வந்து கொஞ்சோண்டு வச்சு கொடுத்துட்டேன். இதில் வந்து தயிர் இருக்கு, இதில் வந்து தயிர். முதல்ல இங்கே வேறுங்க மண்டி போட்டு குருசாமி கேட்கறதுனால, ஐயா தயவு செஞ்சு வச்சிருங்க ஐயா, காலையே விழுந்துட்டான். கல் மேல வச்சிட்டியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நான் அப்புறம் வைக்கிறேன் உனக்கு. ஆறட்டும். காலையே விழுந்துட்டான் பாரு. அப்படிலாம் பண்ணாதான் கொடுப்போம். தயிர் இல்லாம அம்மனி சாப்பிடாதா? அடுத்து தமிழினி குட்டிக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா, வேற லெவல். வேற லெவலா? குருசாமி எப்படி இருந்துச்சு சொல்லு. இவ்வளோ எவ்வளோ போட்டா நக்கிட்டு என்ன சொல்லுவங்கிறியா? ஏண்டா எவ்வளோ வச்சாங்கடா? அங்க இருக்கு. என்னம்மா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? பிரியாணி கடை ஆரம்பிச்சிடலாம் மாட்டேங்குது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதாங்க. நீ ஒரு 4 வாய் ஊட்டி விட்டு வயிற்று நம்பிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு தாட்டி விட வேண்டியதான். லஞ்ச் பேக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சொல்லுங்க. சாப்பிட்றீங்களா? விட்டுட்டு வந்துடுறீங்களா?